நம்ம லைஃப்பில் ஒரு சில பேரை மறக்கவே முடியாது, முக்கியமாக பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் கொடுத்தவங்கள. Anusha, my girl. You should be very thorough with that. You can write down the equation. இது கொள்ளுங்க பேசாம ஒகேஷன் குரூப் எடுத்துக்கலாம். அதான் அப்போவே சொன்னாங்க, கெமிஸ்ட்ரி கிளாஸ் எங்களை மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செம்ம முக்கியமான சப்ஜெக்ட், எஸ்பெஷலி இந்த சார். இவருக்கு என்ன திட்டினா தான் டெய்லி தூக்கம் வரும். 10th இருந்து எப்படி தான். அங்கே என்ன சத்தம்? வினய், கெட் அப். மாட்டினடா அம்மாவனே. வா, கம் அண்ட் ஒர்க் அவுட் த ப்ராப்ளம். நல்லா மரம் மாதிரி நில்லு. எந்த சப்ஜெக்டும் கிளியர் பண்ணாத. எப்பவும் போல கடைசி வரைக்கும் இந்த கிளாஸ்ல தான் இருக்க போற. பாஸ் பண்ணவே போறது இல்ல. நீ ஏன் இவ்வளவு லேட்டு? அனுஷா, லேட் அட்மிஷன். இவனால என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. Hi friends, I'm Anusha. New admission. Shall I go, sir? திட்டு வாங்குறதே பொழப்பா வச்சிருந்தேன் எனக்கு. Excuse me. இவளை பார்த்த பிறகு திட்டே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த பர்த்டே என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தப்போ அவளுக்கும் கொடுத்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. அவளை ஃபஸ்ட் டைம் டச் பண்ணேன். மனசில் பெரிய ஹீரோ மாதிரி ஃபீல் ஆச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசணும்னு நினச்சேன். எப்படி பேசணும்னு தெரியல. பேசலாமா வேணாமான்னு தோணுச்சு. Hi. ஆனால் அவள் ஹாய் சொன்னப்போ பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன பேசணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, ஏதோ பேசினேன். டே பை டே எங்களுக்குள்ளார நெருக்கம் அதிகமாச்சு. எதையோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். எங்களுக்குள்ளார சின்ன சின்ன விஷயமும் ஒன்றா இருந்துச்சு. ஸ்கூலுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே தான் இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் இஸ் மை லைஃப். அன்னைக்கு யாருமே இல்லை. திடீர்னு அவன் வந்தா ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. Hi, Vinay. எனக்கு ஸ்டடீஸ் எப்படியோ அது போல் அவளுக்கு கிரிக்கெட். அன்னைக்கு அவளை செகண்ட் டைம் டச் பண்ணேன். ஆனால் ஏதோ ஃபஸ்ட் டச் மாதிரி இருந்துச்சு. ஐ கான்ட் ஃபர்கெட் திஸ் மூமெண்ட் இன் மை லைஃப். How about Max? ஐ ஹேட் மேக்ஸ். Maxும் ஈஸியான சப்ஜெக்ட் தான். கிரிக்கெட் மாதிரி லாஜிக்காக கற்றுக்கிட்டேன். வேணா வீட்டுக்கு வாங்க, நான் சொல்லித்தரேன். பாஸ் ஆகிறதே கஷ்டம். என்னையும் பாஸ் ஆக வைக்கலாங்கிற நம்பிக்கையோட அவள் என்னை படிக்க கூப்பிட்டான். ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொன்னான். மனசில் பயங்கர பயமாக இருந்துச்சு. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு பயத்தில் கதவை தட்டினேன். நல்ல வேலை அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணாங்க. யார் வேணும்? அனுஷா இருக்காளா? நான் அவள் ஃப்ரெண்டு. இருக்கா. பொதுவாக பசங்க பொண்ணுங்க வீட்டுக்கு போனாலே வித்தியாசமாக பார்ப்பாங்க. உட்காருப்பா. ஆனால் அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். அனு, ரொம்ப கேஷுவலாக பழகுனாங்க. அவள் கூட 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிற சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் அவங்க அப்பா, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். அவளை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த விஷயத்தை பற்றி முன்னாடி அவள் ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எடுத்துக்கோப்பா. எடுத்துக்கோ வினய். மம்மி, நான் சொன்னேன்ல, வினய் குட் கிரிக்கெட்டர். இது வரைக்கும் எனக்கு யாரும் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்தது கிடையாது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
எங்கே எல்லாம் சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்டை எழுந்துடணும்னு தோணுச்சு. என்னால் அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியல. தேங்க்ஸ் அண்ணா. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆண்டி நான் கிளம்புறேன் ஆண்டி. சாப்பிட்டு போப்பா. ஆண்டி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வீடு போய் சேர்ற வரைக்கும் என் மைண்டில் அதே தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழக ஆரம்பித்தேன். அன்றைக்கி குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. என் தேவராஜனாலே நம்ப முடியல. ஏன்னா நான் மேக்ஸ் பேப்பரில் 125 out of 200. எப்பட்றா பிட்டடிச்சியா? டேய் டேய் அவனு பக்கத்தில் போய் உட்காரான்டா. அனுஷா ஆசைப்பட்ட மாதிரி நான் மார்க் வாங்கி காமிச்சிட்டேன். ஆனால் அடுத்த நாள் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் டீமில் செலக்ட் ஆகிட்டேன். ஐ கான்ட் பிலீவ் திஸ். நான் பாஸ் ஆன சந்தோஷத்தை விட இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிட்டேன். அடுத்த நாள் நான் ரொம்ப ஆர்வமாக கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பற்றி நினச்சிட்டு போனேன். ஆனால் நேற்று கிடைச்ச ஆச்சரியத்தை விட இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. Get out and come with your parents. நான் எழுதலை சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரின்ஸிபால் நான் தான் எழுதுனேன்னு நினச்சி எனக்கு கண்டுபிடித்தினார். ஆனால் அதை எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் தான் எழுதியிருப்பான்னு நான் கனவுலையும் கூட நினச்சி பார்க்கல. ரீசெண்ட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினாங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சேன். He has become a bad example to the students. May I come in, sir? Come in. Tell me, what happened? வினய் ரொம்ப நல்ல பையன் சார். என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். அது ஆக்சுவலாக தேவராஜ் அடித்ததுக்காக எல்லாரும் என்ன திட்டினாங்க. தேவராஜோட ஹேண்ட் ரைட்டிங் சார். ஆனால் அவன் அடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அனுஷாவுக்கு நான் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு. அவன் அடித்ததுக்காக 1 week என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் பேசலை. அனு, ஒருவேளை நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிட்டாலும். 5 நாள் ஆச்சு அவளை பார்க்கல, பேசலை. அவள் வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டியிருக்கு, யாருமே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறேன். இன்னைக்காவது அவளை பார்ப்பேன் தான் நம்பிக்கையோட போகிறேன்.